பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருந்தே சிம்பிளா எப்படி முட்டைச்சோறு செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப முட்டைச்சோறு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்ப்போம். சிம்பிளா தான் செய்ய போறோம். சிம்பிளா தான் இருக்கும். இதை மட்டும் பண்ணுங்க, டேஸ்ட் தரமா இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கேரட். இந்த 4 இது போதும். 4 இருந்தாலே போதும். சூப்பரா முட்டைச்சோறு செஞ்சிடலாம். டேஸ்டும் அருமையா இருக்கும். 4 பொருள் சொல்லியிருப்பேன். அதுல 5வது பொருள் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதான் முக்கியமான பொருள். வீட்டுல இப்ப உங்கள்கிட்ட வடிச்ச சோறு இருக்கும்ல, அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது ஏதாவது சொல்லணுமா? இப்ப கேரட்டை வந்து கட் பண்ணலாம்னு நினைச்சேன். காலைல அம்மா கேரட் பொரிச்சிருந்தாங்க, அதுல மிச்சம் இருக்கு. நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? உங்க வீட்டை அப்படி மிச்சமா இருந்தா நீங்க யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கேரட்டை கட் பண்ணிக்கோங்க. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். எங்க ஊர்ல இத வடை சட்டின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம சமைக்கலாம். 10 படி ஏறதுக்குள்ள 100 பிட்டு போடுற. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல வந்து வடை சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க. வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன். என்ன சூடே ஆக மாட்டேன்னு பார்த்தா இன்னும் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணலை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன மாதிரி நீங்களும் இருந்துடாதீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகை போடுவோம். கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையை போட்டு ஓடி வந்துடுங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் மேலே தெரிச்சிடும். அப்படியே குத்துறா. கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து அதை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. அது வந்து ப்ரௌன் கலரில் வரும். நல்லா கிண்டிங்கன்னா நல்லா வதங்கி அப்படியே உங்களுக்கே வாடை வரும். அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்கும் வாடை. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? இப்போ வந்து வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வடித்த சாப்பாடை போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பத்திர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் மட்டும் வந்து சோறு போதும். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வடித்த சோறை போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் இப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கேரட்டை போட்டு வதக்கணும்ல, அப்பயும் முட்டை போட்டு கிண்டிக்கலாம். என்ன இது? நம்ம சோறையும் போட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றணும்னா டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். சூப்பர். இப்போ நான் ஒரு ஆளாக இருக்கனால எனக்கு 2 முட்டை போதும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 முட்டையை நம்ம சோத்துக்குள்ளே ஊற்றுவோம். முட்டைச்சோறு வந்து கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்படியே வாடை கமகமும் வருதுங்க. சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கும். மிளகாய் பொடி கொஞ்சம் லைட்டாக போடுங்க, கலருக்கு நல்லா இருக்கும். சீரகப்பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இது போடாமலே நல்லா வாடை வருதுங்க. பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? அடுத்து மிளகாய் பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம், கலருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாடை சூப்பராக வருதுங்க. ஹெவியாக நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்த பிறகு அது 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டைச்சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வடச்சட்டிலேருந்து நம்ம தட்டுக்கு வந்து மாற்றிட்டு இருக்கோம். ஒரு வழியாக முட்டைச்சோறு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? சும்மா சொல்லக்கூடாதுங்க. டேஸ்ட் அருமையாக வந்திருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ரெகுலர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.